மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏறினா டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும், கோல்டு விழுந்திருக்கு. கோல்டு இன்னைக்கு ஆக்சுவலாக 12,400 கிட்ட இருந்திருக்கணும். ஜிஎவர்கள் 1000 ரூபா டேக்ஸ், 1,070 டேக்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டதுனால தான் இன்னைக்கு கோல்டு இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கு. ஆக்சுவலாக இப்போ எல்ஐசி பணம்லாம் வந்து காலி ஆயிடுச்சு. எல்ஐசி பணம் போட்டவங்கலாம் அவ்வளோதான். எல்ஐசி பணம் காணும். அந்த மாதிரி அவங்களே நேராக டெபாசிட் வாங்கின பணமும் அல்வா 4,500 கோடி அல்வா கொடுத்துருப்பாங்கன்னு பேசிக்கிறாங்க. இப்போ அதனால வந்து இப்போ எல்ஐசி பாதிக்கப்படுமா? ஏன்னா ஆல்ரெடி அதோட அது எல்ஐசி பாதிக்கப்படாது. யாரெல்லாம் எல்ஐசி பாலிசி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த 2,000 கோடி கழிச்சுன்னு கொடுக்கும். ஒரே ஆள்கிட்டையும் கழிக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் கழிப்பாங்க. இல்லை, எல்லாத்துலேருந்து கழிப்பாங்கன்னா இப்போ நான் போட்டிருக்க அந்த எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட் குறையும். 10 ரூபா கிடைக்கிறதுக்கு பதில் 8 ரூபா கிடைக்கும். அடுத்த ஒரு வருஷம் இந்தியாவில் பொருளாதாரம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இப்போ இந்த வாட்டி மழையே லேட்டாக வந்துருக்கு. அதில் வந்து ஃபர்டிலைசரோட சப்சிடி ரொம்ப ஏறும், ஃபர்டிலைசரோட விதியம் குறையும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ வார் வந்து முடியும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டிருந்த இந்த சூழல்ல மீண்டும் வந்து தங்கத்தினுடைய விலை வந்து கம்மியாகிறத பார்க்குறோம் கடந்த 2 நாளாக. வாருக்கு இப்போதைக்கு முடியுமானா முடியாது. ட்ரம்ப் நவம்பர் மாதத்தில் எலெக்ஷன் தோற்க போகிறாரு. அப்போ ஏன் தங்கத்தோட விலை விழுது? தங்கத்தோட விலை மெயினாக விழுறதுக்கு ஒரே காரணம் வந்து அமெரிக்காவில் விலைவாசி ஏறிடுச்சு. அமெரிக்காவில் விலைவாசி ஏறினதுனால அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏறப்போகுது. அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏறினா டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும், கோல்டு விழுந்திருக்கும். கோல்டு இன்றைக்கி ஆக்சுவலாக 12,400 கிட்ட இருந்திருக்கணும். ஜிஎவர்கள் 1000 ரூபா டேக்ஸ், 1,070 டேக்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டதுனால தான் இன்னைக்கு கோல்டு இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ அங்கே நடக்கக்கூடிய அந்த ரெப்போ வட்டினால வந்து இங்கே கோல்டு விலை ஏற்ற இறக்கும் அப்படி இருக்கும். நீங்கள் டாலர் தான் கிங் ஆஃப் ஆல் கரன்சிஸ். டாலர் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர் தான் நீங்கள் கோல்டை மெஷர் பண்ணணும். அங்கே ஏற்றினா டெஃபினட்டாக கோல்டுக்கு ரேட்டு விழும். அந்த வாரினுடைய தாக்கத்தினால தொடர்ந்து ஒரு பக்கம் வந்து கோல்டுனுடைய விலை இறங்கினாலும் அங்கே ரெப்போ ரேட்டினுடைய அந்த தாக்கத்தினால அங்கே ரெப்போ ரேட்டு ஏற்றலைன்னா கோல்டு விலை ஏறிடும் திரும்பி. இப்போ இந்த 2 நாள் வந்து கம்மியாயிட்டே வருது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு வேற ஏதாவது அந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க, அது எதுவும் காரணம்? அது வந்து குஜராத் மனிதர்கள் புண்ணிய பூமியில் பிறந்தவங்க, அவங்க தப்பே பண்ண முடியாது. 4.1 இன்ஃப்ளேஷன் அமெரிக்காவில் வந்ததுனால வட்டி விகிதம் அமெரிக்காவில் ஏற போகிறதுங்கிறதுனால இது நடந்திருக்கு. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய ஃபோட்டோ சுற்றிட்டு இருக்குது இன்டர்நெட்டில். அது ஒரிஜினல்னு பார்த்தவங்கலாம் சொல்லிட்டாங்க. அதில் யார் வந்து அவர் கடை முன்னாடி நிற்கிறாங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ எல்ஐசி பணம்லாம் வந்து காலி ஆயிடுச்சு. எல்ஐசி பணம் போட்டவங்கலாம் அவ்வளோதான். எல்ஐசி பணம் காணும். அது மாதிரி அவங்களே நேராக டெபாசிட் வாங்கின பணமும் அல்வா சுமார் வந்து ஒரு 4,500 கோடி அல்வா கொடுத்துருப்பாங்கன்னு பேசிக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து இதில் ஸ்டாக் மார்க்கெட் ஆப்லாம் கொடுத்தாருன்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. தெரிஞ்சால் நம்மளுக்கு பக்காவாக சொல்லிடல. ஒரு நம்பர் சொல்கிறாங்கல்ல 15.15 லட்சம். அது 15.15 லட்சம் கோடி நான் வியாபாரம் பண்ணேங்கிறாரு. வியாபாரம் பண்ணதுக்கு நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கவர்மெண்ட்டை டச் பண்ணியிருக்கணும். நீங்கள் இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி கட்டியிருக்கணும். அது கூட கட்டாமல் எப்படி 15 லட்சம் கோடிக்கு எப்படி வெள்ளை தங்கம் வரும்? வராது. சரி, இப்போ அதனால வந்து இப்போ எல்ஐசி பாதிக்கப்படுமா? ஏன்னா ஆல்ரெடி அதோட அது எல்ஐசி பாதிக்கப்படாது. யாரெல்லாம் எல்ஐசி பாலிசி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த 2,000 கோடியை கழிச்சுன்னு கொடுப்பாங்க. ஒரே ஆள்கிட்டையும் கழிக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் கழிப்பாங்க. இல்லை, எல்லாத்துலேருந்து கழிப்பாங்கன்னா இப்போ நான் போட்டிருக்க அந்த எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட் குறையும். 10 ரூபா கிடைக்கிறதுக்கு பதில் 8 ரூபா கிடைக்கும். அப்போ இது எனக்கு லாஸ் இல்லை? ஆமாம், லாஸ் தான். அதனால தான் அதை பற்றி பிரதமர் பேச மாட்டார். இது மட்டும் இல்லை, கனரா பேங்க்கிட்ட 500 கோடி கடன் வாங்கிட்டு அதையும் ஏப்பம் விட்டு சும்மா இருக்கார். இப்போ கோல்டு ஒரு பக்கம் வந்து கம்மியாயிட்டு வர்றது ஒரு பக்கம் பார்க்குறோம். இந்த மாதிரி சில ஃபினான்சியல் ரீதியாக பல்வேறு முறைகேடு நடக்கிறதையும் பார்க்குறோம். அப்போ நம்ம ஏஐ ஸ்டாக் அந்த மாதிரி போயிடுவோமா? நம்ம வந்து என்ன பிரின்சிபலோ எந்த ஸ்டாக்கு இந்தியாவில் கரெக்டாக இருக்குது, எண்ட் யூசர் யாருன்னு தெரிஞ்சு பண்ணிங்கன்னா 10 ரூபா ஸ்டாக்கு 5 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நிச்சயமாக பழங்காலத்தில் பெரிய லாபத்தை சம்பாதிப்பீங்க. இல்லை, ஏஐ ஸ்டாக் அந்த விஷயம் வந்து அண்மை காலமாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏஐ ஸ்டாக்கு தாண்டி போயிடுச்சு. குதிரை லாயத்தை விட்டு வெளில போயிடுச்சு. திரும்பி இன்னொரு குதிரையை பிடிச்சி உள்ளே கட்டணுமே தவிர என்ன அடித்தாலும் வெளியில் ஒன்று குதிரை திரும்பி வராது. கோல்டோட கம்பேர் பண்ணும்போது அது ஒரு சேஃபானதா இல்லை அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டும்? நீங்கள் ஷார்ட் டேர்ம் 5 வருஷத்துக்கு வாங்க போகிறீங்கன்னா கோல்டு சேஃபர். நீங்கள் வெரி லாங் டேர்ம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் பார்ப்பீங்கன்னா நான் சொன்ன ஸ்டாக்ஸ் சேஃப். ஏன்னா செபி சொல்லக்கூடாது. இல்லை நான் பட்டாசுல போய் படிச்சுட்டு போய்டுவோம். செபி சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அடுத்த சில நாட்கள் பொருளாதார ரீதியாக எப்படி இருக்க போகுது? அடுத்த ஒரு வருஷம் இந்தியாவில் பொருளாதாரம் ரொம்ப மோசமாக தான் இருக்கும்.
இப்போ இந்த வாட்டி மழையே லேட்டாக வந்திருக்கு. அதில் வந்து ஃபர்டிலைசரோட சப்சிடி ரொம்ப ஏறும், ஃபர்டிலைசரோட விரியம் குறையும், ஓவராலாக எல்லா விலைவாசியும் ஏறும். ஒருத்தன் சேவ் பண்றதா இருந்தா, ஒரு காமன் மேன் சேவ் பண்றதா இருந்தா எதை தேர்ந்தெடுக்கணும்? இன்னைக்கு தங்கத்தை தேர்ந்தெடுக்கும். அதுவே ஒரு சேஃபான ஒரு விஷயம் தான். ரொம்ப சேஃபான விஷயம். அதை தாண்டி வேற ஏதாவது எனக்கு கொஞ்சம் பணம் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சா, நீங்கள் அதுக்கப்புறமா வந்து பீட் அண்ட் டவுன் ஃபார்மா ஸ்டாக்ஸும் பீட் அண்ட் டவுன் ஐடி ஸ்டாக்ஸும் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் ஃபார்மா இண்டெக்ஸ்லையும் கொஞ்சம் ஐடி இண்டெக்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ராகுல் காந்தி இப்போ அடுத்து என்ன பண்ண போறாரு? ஏன்னா இப்போ கடந்த சில நாட்களா ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. அவர் கொஞ்ச நாள் ஆக்டிவா இருந்தாவே கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது. திடீர்னு எங்கேயும் ஃபாரின் அதில் கிளம்பி போயிடுவாரா பாருங்க, அப்படின்னு. ஃபாரின்னா கிளம்பி போகிறது வந்து அவரோட பர்சனல் சாய்ஸ். இப்போ வந்து இன்னைக்கு பிஜேபியை ஆல் இண்டியா எதிர்க்கிற ஒரே லீடர் அவர் தான். எல்லாம் இல்ல, அது எப்பவுமே எதிர்க்கிறாரு. அதுல மாற்று கருத்து இல்ல. இருங்க, இப்போ அவர் வந்து மற்றவங்கெல்லாம் தேர்தலுக்கு இன்னும் 2 வருஷம் தான் சார் நீங்கள் இருக்கு. திமுகவாக இருக்கு 2 வருஷம் இருக்குது சார். திமுகவாக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், தமிழ்நாடு காங்கிரஸும் ஆர்ஜேடி தவிர மற்ற எல்லா கட்சியும் ஒரு சமயத்தில் பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சி தான். அதனால் இவங்க வந்து கரெக்டாக பண்ணுவாங்க, பிஜேபியோட கொள்கை எதிரி அப்படிலாம் நீங்கள் நம்பாதீங்க. வேறு வழி இல்லைன்னா பிஜேபியோட கூட திமுக போகிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அது பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ ராகுல் காந்தியினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது? இப்போ மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய அந்த ரீசன்ட் நடவடிக்கை மூலியமா தெரியுது. அவர் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவாரா? அடுத்த கேள்வி அதுதானே சார். பிரதமர் வேட்பாளருங்கிறது எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் எங்களுக்கு ஓட்டு இருந்தால் நாங்கள் பிரதமர் வேட்பாளர் ஆகிறோம். அது பதவி ஆசை எதுவும் இல்லையா ராகுல் காந்திக்கு? ராகுல் காந்தி என்னைக்குமே பதவி ஆசைப்பட்டது. அப்புறம் கட்சி எப்படி வந்து வலுப்படுத்துறது, எப்படி வந்து வலுப்படுத்தல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது? இப்போ நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். மம்தா பானர்ஜி தோல்வி அடைஞ்சாங்க. இன்னைக்கு ஒரே மாதத்தில் அவங்க கட்சி இல்லை. சரத்பவார் தோத்தாரு, இன்றைக்கி அவர் கட்சி இல்லை. காங்கிரஸ் தோற்று இப்போ 12 வருஷம் ஆயிடுச்சு. கட்சி இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கட்சி இன்னும். இதுக்கு காரணம் என்ன? சோனியா காந்தி ஃபேமிலி, நேருஜி ஃபேமிலி, ராகுல் காந்தி அந்த ஃபேமிலி, அதுதானே காரணம். அதான் ஃபேமிலி. அப்போ நீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டா, நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டா கண்ட்ரோல் உங்கள்ட்ட எல்லாம் இருக்கும். அப்படி இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க. மன்மோகன் சிங்கை விட்டோம், அவர் தனியாட்சி பண்ணார். அன்றைக்கி அவரை தப்பாக அவதூறு பண்ணவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி அது பொற்காலம் அப்படிங்கிறாங்க. நாங்கள்லாம் அன்றைக்கே அது பொற்காலம்ங்கிறோம். இன்றைக்கி பொற்காலம் இல்லாமல் மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாடுறாங்க, பிஸ்னஸ் இல்லாமல் திண்டாடுறாங்க. நம்ம ஏதோ 3 ட்ரில்லியன் 5 ட்ரில்லியன் பிடிக்கின்னு இருக்கிறோம். அதுக்கப்புறம் எங்கள் 3ஆவது இடத்துல இருந்த இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்டில் முதல்ல தைவான் பின்னாடி வந்தது. இப்போ சவுத் கொரியா பின்னாடி வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி எப்படி போகலான்னு தான் இப்போ மோடி ஆட்சியிலையும் மன்மோகன் ஆட்சியிலையும் சுபிக்ஷம் இருந்தது. அதனால் நாங்கள் எங்கள் தலைவர்கள் யாரை செலக்ட் பண்ணாலும் திறமைசாலியாக தான் இருப்பாங்கங்கிறத நான் சுற்றி காட்ட கடமைப்பட்டேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.